ஆக்டர் அமிதாப் பச்சன் சொல்ல தயங்காத ஒரு விஷயத்த மக்கள் நாம பல பேர் சொல்ல தயங்குறோம். வணக்கம், நான் டாக்டர் ஃபாசில் ஆரிஃப், நுரையீரல் மற்றும் சுவாசநல சிறப்பு மருத்துவர். பொதுவாகவே மக்கள் நமக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா அது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அதுவும் குறிப்பாக காசநோய் மாதிரி ஒரு தொற்று நோய் வந்தால் அது நம்ம சொந்தக்காரங்களுக்கு, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, இவ்வளவு ஏன் நம்ம பார்ட்னர்ஸ்க்கே கூட தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஏன்னா நமக்கு இந்த நோய் இருக்குன்னு சொன்னால் அவங்க நம்மளை ஏதோ நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு சோஷியல் ஸ்டிக்மா. நமக்கே இந்த ஒரு சோஷியல் ஸ்டிக்மா இருக்கும்போது ஒரு பப்ளிக் ஃபிகரான ஆக்டர் அமிதாப் பச்சன் தனக்கு 2000 கவுன் பனேகா கரோட்பதி நிகழ்ச்சி அவர் ஹோஸ்ட் பண்ணும்போது முதுகு தண்டுவட டிபி வந்ததாகவும் அதுக்கு அவர் 1 year ட்ரீட்மெண்ட் எடுத்ததாகவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி தன்னோட ஜாபை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ காசநோய் அப்படிங்கிறது ஒரு இழிவல்ல, அது ஒரு பூரண குணமுடைய ஒரு நோய். இயர்லியாக அந்த நோயை கண்டறிகிறதையும் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான முறையில் எடுத்துக்கிறதையும் நாம் காசநோயை குணமடைய செய்யலாம். எஸ், வி கேன் எண்ட் டிபி. மேலும் இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம மனவை பல்மோ கேரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.